வளமா, வாழ்க வளம். வாழ்க வாழ்க வளம். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் குருவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் நார்வே மனவளக்கலை அறக்கட்டளைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் இணைந்துள்ள இருபால் சான்றோர் பெருமக்களுக்கும் எனது நன்றிகளையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானது ஒரு தவத்தை வழிநடத்தி கொடுத்த நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசன் அவர்கள் சுகமாக எழுந்தருளி இந்த சிந்தனையை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வேதாத்திரிய சிந்தனையின் தலைப்பு பிராயச்சித்தம். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இந்த ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைய நம்மளோட மனநிலையா இருக்கு. நாம இப்படித்தான் வாழறோம். நான் அனுபவிக்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உயிர் உடம்பெடுத்த காரணம் அப்படிங்கிறது அறிவை சேர்ப்பது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வினையை சேர்க்கிறோம். இந்த வினை சேர்ப்பின் ஊடாகவே அறிவு சேர்ப்பும் நிகழணும்னு பெரியவங்க சொல்றாங்க. நிகழும், ஆனா அது நிகழணும், நிகழ வைக்கணும் நாம. இப்ப அந்த அறிவு சேர்ப்புல ஈடுபாடு வந்துருச்சு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த அறிவு சேர்ப்புல ஈடுபாடு வந்துட்டுன்னா மெல்ல அறியாமை அப்படிங்கிறது நீங்கிடும், வினை சேர்ப்பும் நின்றுடும். இப்போ இந்த உடம்பு உலகம், இந்த உலகம் நான் ஏன் இந்த உலகத்துல நம்ம ஏன் உடம்பு எடுத்து வந்திருக்கோம், அந்த காரியம் கை கூடிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த பிறப்பே தேவைப்படாது இல்லையா? அப்போ இந்த உயிர் உடம்பெடுத்த காரணம் அறிவை சேர்ப்பதுன்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன அறிவு? வினை சேர்ப்பு நிகழுதுன்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன வினை? இதை பத்திதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, 5க்கு 2 பழுது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்ப கிராமங்கள்ல அதிகமா குழந்தைங்களை பெத்தவங்கள்ட்ட போயிட்டு உங்க குழந்தைங்கள என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னு கேட்டோம்னா சூசகமா சொல்லுவாங்க, என்னவோ போ 5க்கு 2 பழுது இல்லாம இருக்கு அப்படின்னுவாங்க. அது மாதிரி கிராமங்கள்ல சில காரியங்களுக்காக வெளியில போயிட்டு வரவங்கள்ட்ட போன காரியம் எப்படி நடந்துச்சுங்க அப்படின்னு கேட்டா கூட அவங்களும் 5க்கு 2 பழுதில்லப்பா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த 5க்கு 2 பழுதில்ல அப்படிங்கிறதோட உண்மையான காரணம், பொருள் விளக்கம் என்ன ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, 5 என்பது நம்மளோட மெய், வாய், கண், மூக்கு, செவி, நம்மளோட 5 புலன்கள். என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, அந்த 5 கண்ணுக்கும் வாய்க்கும் மட்டும் ஏன் மூடி மாதிரி கொடுத்துருக்கு இறைநிலை அப்படின்னு அப்படி யோசிச்சோம்னா நம்மளோட பதிவுகளே பாதி குறைஞ்சிரும். ஏன்னா இந்த கண், வாய் என்னும் இந்த புலன்கள் இரண்டையும் நம்ம பழுதில்லாம பாத்துக்கணும். அது என்ன பழுது இல்லாம பாத்துக்கணும், அது எப்படி பாத்துக்கணும் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது, நம்ம பேசும்போது பழுதுன்னா தீமையான செயலா இருக்கணும், இல்லைன்னா தீமையான வார்த்தை, தீமையான ஒரு ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு இதெல்லாம் ஏற்படும்னு நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணணும், நம்ம கண், வாய் 2ஐயும் மூடிக்கணும். அதுக்காக தான் கண்ணுக்கு ஒரு மூடியும் ஐலிட்டு கொடுத்துருக்கு, வாய்க்கு வந்து நல்ல 2 அழகான உதடுகள் கொடுத்துருக்கு. தேவையில்லாத பேசாத, தேவையானதை பேசு, தேவை ஏற்பட்டால் மட்டுமே பேசு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அழகா இறைநிலை கொடுத்துருக்கு. இததான் வந்து கிராமத்துல முன்னோர்கள் சொன்ன பழமொழி இதுதான், 5க்கு 2 பழுது இல்லை. 2 பழுது இல்லாம அந்த கண்ணையும் வாயையும் பழுது இல்லாம நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட பாதி பிரச்சனையும் குறைஞ்சிரும். அப்போ இந்த 5 அடக்கி ஆண்டு அளவு முறை காப்பது, எவ்வளவு பேசணும், அதுல எவ்வளவு அளவு முறை, எல்லாத்துலயும் அளவு முறை இருக்குல்ல, இந்த 5 அளவு முறை காப்பது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு. ஒவ்வொரு செயலுக்கும், எல்லா செயலுக்குமே விலை உண்டு அப்படின்னு அறிந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் வினை. இப்போ மனிதனோட எண்ணம், சொல், செயல் எதுவா இருந்தாலும் அவன்கிட்ட 4 இடங்கள்ல பதிவுகளை ஏற்படுத்துதுன்னு அருட்தந்தை சொல்றாங்க. ஒண்ணு வந்து மூளை சிற்றறைகளில எண்ண பதிவா இருக்கு. நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் மூளையோட சிற்றறைகள்ல பதியுது. 2வது, நீ செய்யக்கூடிய செயல், நீ பேசக்கூடிய பேச்சு, இந்த பதிவுகள்லாம் உடலோட சிற்றறைகள்ல விரிவு சுருக்கங்களா பதிவாகுது. 3வது, வித்து சிற்றறை தனது தாக்கங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த வித்து சிற்றறைகளையும் பதிவாகுது. இந்த வித்து சிற்றறையில நீ பேசக்கூடிய எண்ண பதிவும், நீ செய்யக்கூடிய செயல் பதிவு 2மே பதிவாகுதுங்கிறாங்க.
அடுத்தது வந்துச்சு, முடிஞ்சுச்சு, ஆன்மா பிரிஞ்சிருச்சு உடலை விட்டு. அந்த ஆன்மா உடலை விட்டு நீங்கிய பின் ஒரு வாழும் நபருடன் இணைந்து கொள்ளுமானா தனது பதிவுகளை பிரதிபலித்தே கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிராற்றல்லையும் நம்ம செய்யக்கூடிய அனைத்து பதிவுகளையும் பதிவு செஞ்சுக்குது அப்படின்னு அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. அப்போ மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் அவனுள் அறிவாட்சித்தரமா பதிவாயிருக்கு. அவனுடைய குண நலன்களா அது பிரதிபலிக்குது. அந்த குண நலன்களை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த அறிவாட்சி தரம் அப்படிங்கிறது, நான் போன பிறவியில என்ன செஞ்சேன், என்ன விஷயங்கள்லாம் செஞ்சேன், என்னெல்லாம் பேசினேன், என்னெல்லாம் யோசிச்சு வச்சேன், அந்த பதிவுகளோட பிரதிபலிப்பு தான். அப்ப நம்ம கவனமா இருக்க வேண்டியது எங்க அப்படின்னா நம்மளோட எண்ணங்களையும் நம்மளோட செயல்களையும். எல்லாரும் ஒரு நாள் சாகதாங்க போறோம், எப்படி வாழ்ந்தா என்ன அப்படின்னு கேக்குறவங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் அருட்தந்தை சொல்றது வினை பயன். யார் எப்படி வாழ்ந்தாலும் என்ன செயல்கள் செஞ்சாலும் அதுக்கு பின் விளைவுகள் உண்டு. செயலுக்கு விளைவு உண்டு. மரணத்திற்கு பின்னாடி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சில மனிதர்கள் மட்டும் ஏன் ஒழுக்கத்தோட அறவழியில நின்று வாழணும்? இந்த கேள்விக்கு நம்ம பதில நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். அருட்தந்தை ஒரு கவியில குறிப்பிடுறாங்க, விளைவு இல்லா வினை இல்லை, வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம் விளைவு தரம் இவ்வினையின் தன்மை ஒக்கும். நான் என்ன செய்யறனோ அது எவ்வளவு காலத்துக்கு கால நீளத்தை பொறுத்து அதோட தரத்தை பொறுத்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். கர்மாசிய பூமராங் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? சோ நான் இயற்கையையோ என்னுடைய சமுதாயத்தையோ இன்ப துன்ப இயல்பு என்ற இந்த மூன்றை பத்தி அறியாமல் இல்ல அவற்றை அவமதிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு துன்பம் தான் கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை நீதி. எனவே அருட்தந்தை சொல்றாங்க, வாழ தெரிந்து முறையோடு வாழ வேண்டும். தவறுகளுக்கு தண்டனை உண்டு என்பதை மனதில் கொண்டு வாழணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த விளைவுகள் சொன்னோம் இல்லையா? இந்த விளைவுகளின் தன்மைகளை கொண்டு வினைகளை 4 வகையில பிரிக்கிறாங்க அருட்தந்தை. முன்பிறவி வினை, முன்பிறவி வினை, இப்பிறவி வினை, பின்பிறவிக்குரிய வினை, சமுதாய வினைன்னு 4ஆ பிரிக்கிறாங்க. அது என்ன முன்பிறவி வினை அப்படின்னா, இப்ப ஒரு மனிதன் ஒரு நோயினால கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். ஆனா அந்த நோய்க்கான காரணமான செயல் எதுவுமே அவன் செய்யவே இல்லை. அவனுடைய பெற்றோர்களோ முன்னோர்களோ யாரோ அவங்களோட தவறுதலால் வித்து கர்மமைப்பின் மூலமா அந்த நோய் அவனுக்கு வந்துச்சு அப்படின்னா இதுதான் முன் ஜென்மை வினை, சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்பிறவி வினை. இப்ப நான் எந்த உடல் எடுத்திருக்கனோ அதனால நான் ஒரு செயல் செய்யறேன். அதனால இந்த உடல்லயே அதற்குரிய பலனை நான் அனுபவிக்கிறேன். இதுதான் இப்பிறவி வினை, பிராரப்த கர்மம்னு சொல்றாங்க. அதாவது அளவுக்கு மீறி நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா எனக்கு உடல் பருமன் வரும், அல்சர் வரும், எல்லாமே வரும், உடல் உபாதைகள் வரும், எல்லாமே வரும். இதெல்லாம் பிராரப்த கர்மாங்கிறாங்க. பின் பிறவிக்குரிய வினை, நான் ஒரு செயலை செய்யறேன், அதன் விளைவு என்ன பாதிக்கல, தன்னை பாதிக்காமல் தனது வித்துவை மாத்திரம் பாதிக்கிறது. சோ அதன் விளைவா என்னுடைய மக்களுக்கு மக்கள் இவங்களுக்கு நோய் ஏற்படுது. இந்த மாதிரியான வினைகள் தான் பின் பிறவிக்குரிய வினை அப்படிங்கிறாங்க. அதாவது ஆக்காமிய கர்மம்னு அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. 4வதாக சமுதாய வினைன்னு ஒண்ணு குறிப்பிடுறாங்க. அதாவது அரசாங்கத்தாலேயோ இல்ல சமுதாய கட்டுப்பாடுகளாலேயோ ஏற்படும் விளைவுகள் தான் சமுதாய வினை. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கொடுங்கோல் ஆட்சி நடக்குது நிறைய, சில நாடுகள்ல நடக்குது. அப்புறம் போர் நடக்குது. இது எப்ப எது வெடிக்கும்னு தெரியாத அளவுக்கு போர் பனிப்போரும் நடக்குது, நேரடியாவும் போர் செஞ்சுக்கிறாங்க. சோ இதெல்லாம் சமுதாய வினையில வரும் அப்படிங்கிறாங்க அருட்தந்தை. சஞ்சித பிராரப்த கர்மங்களை தான் நம்ம பழைய வினை முன்வினைன்னு சொல்றோம். ஆக்காமிய கர்மத்தை புகுவினைன்னு அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. அப்போ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா வினைகளுக்கும் விளைவுகள் உண்டு, அறியாமல் தவறு செஞ்சாலும் தண்டனை உண்டு அப்படிங்கிறாங்க. எனவே மனிதன் வாழ தெரிஞ்சுதான் வாழணும், அறியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப நீ வாழ முடியாது. முன்னாடி எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அதனால இப்ப வாழ தெரிஞ்சுதான் வாழணும். வாழ தெரியல அப்படின்னா தெரிந்தவர் காட்டும் வழியை நம்பி பின்பற்றி வாழணும். நல்லா வாழ்ந்திருக்காங்க இல்லையா முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள். ஆஹ் உம் அவங்கள பார்த்தாவது வாழ கத்துக்க அப்படிங்கிறாங்க. இப்போ இப்போ வாழ தெரிஞ்சு வாழ்பவர்களை தான் நம்ம அறிஞர் அல்லது ஞானின்னு சொல்றோம். அவரை நம்பியும் பின்பற்றியும் போவர்கள் அவர்களுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ அருட்தந்தை முக்கியமா குறிப்பிடுறது ஆக்காமிய கர்மா தான் ஒரு மனிதர்கிட்ட முக்கியமான அங்கம் வகிக்குது.
விழிப்புணர்வோடு நாம் செய்யும் செயல்கள் வேண்டாத பதிவுகளை நீக்கி மேம்பாடு அடைய செய்கிறது. எனக்கு என்ன பதிவு இருந்தாலுமே இப்ப நான் செய்யக்கூடிய செயல்கள் மூலமா அந்த பழைய பதிவை நீக்க முடியும். அதனால வரக்கூடிய புது பதிவ என்னால மிகச் சிறப்பா செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. இப்ப ஆக்காமை கர்மத்தில் கொடும் விழிப்புணர்வு தான் ஆன்மாவை அனைத்து கலங்கங்களிலிருந்தும் விடுவிக்கும். அப்போ அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்க அருட்தந்தை. அப்போ அப்படி ஒரு நிலையை அடையணும்னா மனதை அறிந்து கொள்ளணும். அயராத விழிப்புணர்வோடு செயல்களை ஒழுங்குபடுத்துவது அவசியம். நான் செய்யக்கூடிய செயல்களை ஒழுங்குபடுத்தணும். அருட்தந்தை ஆன்மாவை பாவப்பதிவுகளிலிருந்து விடுவிப்பது அப்படிங்கிறத பத்தி எப்படி விடுவிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்திருக்காங்க. உங்களுடைய செயல்கள் தான் உங்களிடம் பதிவு ஏற்பட காரணம். எனவே உங்களுடைய தற்போது செயல்களை கடந்த கால செயல்களின் பதிவுகளை அகற்றும் வகையில் அமைக்கலாம். நான் கடந்த காலத்துல என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அதுல ஒரு பதிவு இருக்கு. ஆனா நான் இப்ப செய்யக்கூடிய செயல்கள் மூலமா அந்த கடந்த கால பதிவுகளையே அகற்றும் வகையில் என்னால மாத்தி அமைச்சுக்க முடியும். உங்களால முடியும் அப்படிங்கிறாங்க அருட்தந்தை. அப்ப பாவ பதிவுகளிலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ள 3 வழிமுறைகளை நாம கையாளணும்னு சொல்லி அருட்தந்தை நமக்கு வழி கொடுத்திருக்காங்க. முதலாவது பிராயச்சித்தம், 2வது மேல்பதிவு, 3வது சமன் செய்தல். இன்றைய தலைப்பு நமக்கு பிராயச்சித்தம் தான். அந்த பிராயச்சித்தம் என்னங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாவே மேல்பதிவு சமன் செய்தல்ல ஈஸியா வந்துரும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அருட்தந்தை என்ன சொல்றாங்கன்னா, நமது செயல்களால் ஏற்படும் பதிவுகள் நம்ம உடம்புல பதியுது, நம்மளோட புலன்கள் 5 பதியுது, மூளையில பதியுது, சிற்றறைகள்ல பதியுது, வித்து சிற்றறைகள் இதுல எல்லாம் பதியுது. சோ இப்போ என்கிட்ட பாவப்பதிவு இருக்கு. எப்படி இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்கும் அவங்க 2 முறை சொல்றாங்க. உங்க உடல்ல நோய் இருக்கா? அது மாரி உள்ளத்துல கலங்கம் இருக்கா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா பாவப்பதிவு நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அருட்தந்தை. இப்போ நாம யாருக்காவது இந்த பிராயச்சித்தம் பத்தி பார்க்கிறோம். நம்ம யாருக்காவது தீங்கு இழைச்சிட்டோம் அப்படின்னா, என்னோட செயலால அவரு வருந்துறாரு. அப்படி அவர் துன்பம் வரும்போது என்ன நினைச்சுக்கிறாரு. உன்னாலதான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன்ல அப்படின்னு நினைச்சுட்டாருன்னா, அந்த பாவ பிரதிபலிப்பு என்ன சேரும். இப்போ ஒருத்தருக்கு துன்பம் குடுத்தாச்சு. ஆனா அந்த நபருக்கு நான் தான் துன்பம் குடுத்தேன்னு தெரியல. ஆனாலும் அவர் வருந்துறாரு. நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவர் வருந்திட்டாரு அப்படின்னா, பிரபஞ்ச உயிர் மூலம் தன்னியல்பாகவே அந்த பாவ பிரதிபலிப்பு என்னை சேரும்ங்கிறாங்க. நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும், தெரியாம செஞ்சிருந்தாலும் என்ன நடக்கும்? கண்டிப்பா பாவ காரியத்தை செய்தவர், தீங்கிழைத்தவர் பிரபஞ்சம் மூலமாக அதனுடைய பிரதிபலிப்பை பெறுவார் அப்படிங்கிறது தான் ஆணித்தரமா சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு அருட்தந்தை. ஆனா அந்த மாதிரி பண்ணவங்க மன ரீதியான தொந்தரவுகளை அனுபவிப்பாங்க. சோ ஒருவர் துன்புறும்போது அவர்தம் காந்த களம், மூளை மற்றும் உடல் பாகங்கள் இப்ப நான் ஒருத்தவங்க கஷ்டம் குடுத்துட்டேன். அந்த கஷ்டம் குடுத்தவர் துன்பப்படுபவரோட மூளை, உடல் பாகங்கள்ல அணு அடுக்குகள் சீர்குலைக்கப்படும். அப்போ அந்த உடல்ல இருந்து மனதுல இருந்து வெளியாகும் எண்ண அலைகள் எங்க போகும் அப்படின்னா, பாவம் செஞ்சாரு இல்லையா அவர்கிட்ட போகும் இல்லையா. சில பேர் பாத்தீங்கன்னா ரீசனே இல்லாம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருப்பாங்க. சோ அதுக்கெல்லாம் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம செஞ்ச பாவம் துன்பப்படுவருக்கு தெரியுதோ தெரியலையோ, கண்டிப்பா அவர் படக்கூடிய அந்த துன்பம், அவர் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுறாரோ அந்த அளவுக்கு டபுளா தூக்கி அடிச்சு நம்மகிட்ட அந்த ஸ்ட்ரெஸ் வரும். அந்த எண்ண அலைகள் மூலமாக அந்த பாவத்தோட பிரதிபலிப்பு வருங்கிறாங்க அருட்தந்தை. இப்போ இது நான் தெரிஞ்சு செய்றேன். இப்போ ஒரு நபருக்கு தீங்கிழைக்கிறோம். ஆனா அந்த நபரால என்ன எதிர்க்கவே முடியல. நான் ஒரு சுப்பீரியரா இருக்கிறேன். ஆனா அந்த நபர் "நீ எனக்கு கஷ்டம் குடுத்துட்டல்ல, நான் கண்டிப்பா கஷ்டப்படுவ பாரு" அப்படின்னு அந்த நபர் சொல்லிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா அதுவும் என்ன வரும்? பிரபஞ்சம் மூலமாக என்னை சேரும். அப்போ தீங்கிழைத்தவர் வருத்தப்பட்டாரானா, அந்த வருத்தம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த அளவுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு தீங்கு செய்தவருக்கு வரும். இதுதான் அந்த பிரபஞ்ச நியதி. அப்போ என்ன சொல்றாங்க அப்டின்னா, எந்த அளவுக்கு ஆழமா யாராவது ஹர்ட் ஆனாங்க, நம்மளால ஆனாங்கன்னா, அவருக்கு நம்ம தெரியுதோ இல்லையோ, நம்ம கண்டிப்பா அதுக்கான பலன பெறுவோம் அப்டிங்கிறது. அருட்தந்தை சொல்றாங்க, உங்களுடைய ஆழ்மனம், எண்ணங்களின் வலு, மூளை சிற்றறைகள் இது எல்லாமே உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இது எல்லாமே பிரபஞ்சத்தோட பொக்கிஷங்கள் அப்டிங்கிறாங்க. இறைநிலையின் அங்கங்கள், மானுட குலத்திற்கே பொதுவான நியதி. இந்த பாதையிலேருந்து வழுவாத பெட்டகங்கள்ங்கிறாங்க. அதாவது டோட்டாலிட்டில இருந்து தான் நம்ம ஃபிராக்ஷனா வந்திருக்கோம். ஒரு தவறு செய்யும் பொழுது, அது என்ன அலைப்பதிவுகளாகவும், செயல்பதிவுகளாகவும் நமக்குள்ள இருக்கு.
நான் தவறு செஞ்சுட்டு நான் அதை செய்யவே இல்லைன்னு நான் வாய் வழியா சொன்னாலும் கூட என்கிட்ட அந்த தவறு செய்ததுக்கான பதிவு இருக்கு. அத வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா, அந்த பதிவுங்கிறது பிரபஞ்ச ஆற்றலான இறையாற்றல தன் பின்புலமா கொண்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அருட்தந்தை. இப்போ இறையாற்றல்ங்கிறது நம்ம கட்டுப்பாட்டு கிடையாது. கட்டுப்பாட்டுல இருக்கிறது கிடையாது. அப்ப இறையாற்றல் எப்பொழுதுமே நமக்குள்ளாகவும் உள்ளது. நாம் தவறிழைத்தால் அதன் பின்விளைவை கட்டாயம் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கட்டாயம் ஓகே நான் தவறு செஞ்சுட்டேன். இதுக்கு மாற்று ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அதுக்கு தான் பிராயச்சித்த முறை மூலமா அந்த மாதிரியான பதிவுகள்ல இருந்து நீக்கம் பெறலான்னு அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. விறகுகள் எரியும் வரையும் தான் கனல் வீசிட்டே இருக்கும். இப்ப நல்ல வினை செய்பவன் நல்ல நிலை பெறுகிறான். தீவினை செய்பவன் துக்கம் துயரம் அடைகிறான். இதுதான் பூலோகத்தின் நீதி தர்மம். நீ தீமை செஞ்சுனா தீமை கண்டிப்பா நீங்க அனுபவிப்ப. ஆனா அந்த தீமையை குறைக்க பிராயச்சித்தம்னு நம்ம ஒண்ணு செய்யலாம்னு அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. இப்ப யாராவது ஒருவருக்கு நான் தவறிழைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உட்கார்ந்து அகத்தாய்வு பண்ணணும். நான் செஞ்சது தவறுதான் நான் உணர்ந்துக்கணும். உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணுங்க? நான் மன்னிப்பு கோர வேண்டும். நேரடியாகவோ இல்லை தவத்தில் ஆழ்நிலைக்கு சென்று மனதார மன்னிப்பு கோர வேண்டும். அவருக்கு ஏதாவது பொருள் இழப்பு இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் வந்து நம்ம ஈடு செய்யணுங்கிறாங்க. மன்னிப்பு கேட்கணும் ஃபர்ஸ்ட். 2வது அதாவது நாம செய்யக்கூடிய தவறுகள் மூலமா ஒருத்தருக்கு பொருள் இழப்பு ஏற்பட்டிருந்தா, அத நம்ம ஈடு செய்யணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது, அந்த நபர், பாதிக்கப்பட்ட நபர் என்ன பத்தி எதிரடியான எண்ணம், எனக்கு துரோகம் செஞ்சவன், என் வாழ்க்கைய கெடுத்தவன் அப்படிங்கிற மாரி நெகட்டிவான எண்ணம் வச்சிருந்தா கூட, நான் செய்யக்கூடிய இந்த மன்னிப்பு கேட்டல் அந்த பொருளுக்கான இழப்ப வந்து சரி செஞ்சு குடுக்கு. இந்த 2 விஷயம் மூலமா அவர் வந்து பரவால்ல, தப்பு செஞ்சுட்டா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டான்ல. இப்போ நல்ல மனுஷன் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டான் போ அதாவது நேரம் கர சூழ்நிலைக்கேற்ப தப்பு பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அது வந்து மேல் பதிவா அவர்கிட்ட மாறும். அப்ப அவரோட அந்த பழைய பதிவு போயிடும். அந்த மேல் பதிவு வரும்பொழுது, அதற்கான பிரதிபலிப்பு பிரபஞ்சம் மூலமா என்னை வந்து சேரும். அப்போ என்னோட பதிவுகள் கொஞ்சம் குறையும். இததான் அருட்தந்தை பிராயச்சித்தம். இந்த முறைய தான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்றாங்க. சோ, நான் தனது பழைய பதிவு சமன்படுத்துறதால, அதன் பிரதிபலிப்பு நம்மகிட்ட வந்து சேரும். இந்த பதிவிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். இதுதான் அருட்தந்தை பிராயச்சித்தம் மூலமா குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம மதியம் நெறைய சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் வந்து ஒரு நைட் வந்து சாப்பாடு கம்மியா சாப்பிடுறது, இல்லன்னா சாப்பாடே வேணான்னு படுத்துக்கிறது. இது கூட ஒரு பிராயச்சித்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ நமது அந்த சீரண மண்டலம் என்ன பண்ணும், தன்னோட வேலைய அது சீரமைத்துக் கொள்ளும். அப்போ இது கூட பிராயச்சித்தம் தான்னு அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. இப்ப அருட்தந்தை சொல்லக்கூடிய ஒரு 3 விஷயங்கள் என்னன்னா, நீங்கள் ஒரு தவறு இழைத்தீர்கள். அத முறையா ஈடு செஞ்சுட்டீங்க. அப்போ சமநிலைக்கு நீங்க மீண்டும் வந்துருவீங்க. இந்த முறையில தான் உங்களோட ஒவ்வொரு செயலையும், பதிவையும் நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அகத்தாய்வு செய்யணும். அதிலேருந்து உங்கள மீட்டுக்கணும் அப்படின்னு அருட்தந்தை ஒரு வழிமுறை குடுத்திருக்கிறாங்க. பிராயச்சித்தம்ங்கிற ஆ ஒரு கருத்து மூலமா. ஆனா சாதாரண மன அலைச்சூழல்ல இருக்கும்போது நான் சாரி கேட்பேனா? என்னோட ஈகோ, என்னோட கெத்து என்ன ஆகுறது அப்படின்னு நான் நினைப்பேன் இல்லையா? அதனால தான் அருட்தந்தை முதல்ல உடற்பயிற்சி குடுக்குறாங்க. நீ உடல்ல சமன் செய். நீ நாளமில்லா சொற்பையெல்லாம் சரியா ஈக்குவலுக்கு கொண்டு வா. அதுக்கப்புறம் மன அலைச்சூழல் மூலமா தியானத்தின் மூலமா மன அலைச்சூழல குறையும். ஏன்னா நான் நார்மலா சாரி கேட்கறதுக்கும், ஒரு மன அலைச்சூழல்ல குறைவா போயி, ஒரு அமைதியான ஆழ்ந்த நிலையில நான் சாரி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பலன்கள் இருக்கு. இல்லையா? சோ இது இது இன்னும் சிறப்பான விளைவுகள் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அகத்தாய்வுக்கு முன்னாடி அருட்தந்தை அகத்தாய்வு குடுக்கறதுக்கு முன்னாடியே உடற்பயிற்சி குடுப்பாங்க, தியானம் குடுப்பாங்க. தியானம்லாம் குடுத்து நம்மள உடலும், மனதையும் காயக்கல்பம். உயிரையும் ஓரளவுக்கு சமன் செய்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வாழ்க வளமுடன். இது 3த்தையும் சமன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அகத்தாய்வுக்கு நம்ம கொண்டு வராங்க. சோ இந்த உடல், உயிர், மனம் இது 3த்தையும் ஓரளவு சமநிலையில் வைத்தால் கூட நம்ம கேட்கக்கூடிய அந்த சாரி, அந்த மன்னிப்புக்கு மிகப்பெரிய பலன் இந்த பிரபஞ்சத்துல நமக்கு கிடைக்கும். நம்முடைய தவறுகள நாம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த மன வலிவே நம்மகிட்ட இருக்கும். அந்த தவம் செய்யும்பொழுது அந்த மன வலிமை, ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன். ஆமா நான் அதுக்கு சாரி கேட்கிறேன். அப்படிங்கிறத உணர்ந்து கேட்கறதுக்கான மன வலிமை நமக்கு அந்த தவத்தின் மூலமா நமக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு தவறு என்பதே நமக்கு தெரியல. நான் தவறு செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத உணர்ந்துக்கவே எனக்கு முடியல அப்படின்னா, நான் எப்படி அந்த விளைவுகள சமன் செய்வேன்? இப்போ சில பேர் சொல்லுவாங்க, "எவ்ளோ ஜோசியர் சொன்ன எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டேன். ஆனா இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு பலனும் கிடைக்கல."
அப்படிங்கிற மாதிரி, என்ன பண்றதுன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எண்ணங்கள் நம்மளும் நிறைய பரிகாரம் பண்ணியிருப்போம். ஆனா அதற்கு பலன் இருக்காது இல்லையா? அந்த பரிகாரத்துக்கு பலன், பிராயச்சித்துக்கு பலன் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குட்டி கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனாரு. போனது ரொம்ப ஆழ்ந்து வேட்டையாடினதால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மறந்து வேட்டையாடிட்டு இருந்தாரு. பார்த்தா இருட்டாயிடுச்சு. சோ என்ன பண்ணாரு, திரும்பி வர வழியில ஒரு மரத்து மேல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய உருவம் உட்கார்ந்து இருந்துச்சு. ஓ! இவரு என்ன நெனச்சுட்டாரு, மிருகம் இருக்கு போல அந்த மரத்து மேல அப்படின்னு சொல்லிட்டு, தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக என்ன பண்றாரு, அம்ப எய்திட்டாரு. பார்த்தா மிருக சத்தத்துக்கு பதிலா, "அம்மா" அப்படிங்கிற ஒரு மனித குரல் கேட்டுச்சு. இவரு பயந்துட்டாரு. ஐயோ! நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பயந்துட்டு கிட்டக்க போய் பார்க்கும்பொழுது, அங்க 16 வயது உள்ள ஒரு சிறுவன் வந்து இறந்து கிடக்குறான். இவருக்கு வந்து ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அ காவலாளிகள கூப்பிட்டு, இந்த பையனோட அம்மா, அப்பா எங்க இருந்தாலும் பெற்றோர்கள கண்டுபிடிச்சு அழைச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. பெற்றோர்கள் வந்து அழைச்சுட்டு வராங்க அந்த காவலாளிகள். இவங்க வந்து அ விறகு வெட்டி தன்னுடைய வாழ்க்கைய நடத்துறவங்க அப்படின்னு சொல்லி அந்த காவலாளிகள் சொல்றாங்க. அப்போ வந்து அரசன் சொல்றான், "அம்மா நான் வந்து தெரியாம ஒரு மிருகம்னு நெனச்சுட்டு நான் ஒரு அம்ப எய்திட்டேன். உங்க பையன கொன்னுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா, அந்த பெற்றோர்கள் சமாதானம் ஆகலன்னு சொல்லி அந்த அரசனுக்கு புரியுது. சோ, உடனே அடுத்த நொடி என்ன பண்றாரு, தன்னுடைய காவலர்கள அழைச்சுட்டு கூப்பிடுறாரு. 2 பெரிய தட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கட்டளையிடுறாரு. அமைச்சரையும் கூப்பிடுறாரு பக்கத்துல. இந்த ஒரு தட்டுல வந்து நெறைய பொன், பொருள், ஆபரணங்கள், விலை மதிப்பில்லாத வைர வைடூரியங்கள்லாம் வைங்க அப்படின்னு சொல்றாரு. அமைச்சர் வச்சுட்டாரு. இன்னொரு தட்டுல என்ன பண்றாரு, தன்னோட உடைவாள உருவி அந்த தட்டுல வைக்கிறாரு. அப்போ அந்த பெற்றோர்கள்ட்ட அந்த இறந்து போன பையனோட பெற்றோர்கள்ட்ட சொல்றாரு. "மக்கள காக்க வேண்டிய நானே என்னோட குடிமகன் ஒருவன உயிரிழக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். பாதிக்கப்பட்ட உங்கள்ட்டயே நான் தீர்ப்பு குடுத்துடுறேன். நான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தம் இதுதான். ஒண்ணு நீங்க இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு பொற்காசுகள், விலைமதிப்பற்ற ஆபரணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு என்ன நீங்க மன்னிச்சுடுங்க. இல்ல மன்னிக்க விருப்பம் இல்லன்னா, அந்த தட்டுல இருக்கக்கூடிய உடைவாள எடுத்து என்ன கொன்னுடுங்க. வெட்டி வீழ்த்திடுங்க. உங்கள் மகனை நான் கொன்றதற்கு பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தனது கிரீடத்த கழட்டி அமைச்சர்ட்ட குடுத்துட்டு, அந்த பெற்றோர்கள் முன்னாடி மண்டியிட்டு உட்கார்ந்துட்டாரு அரசன். உடன் இருந்த அந்த காவலர்கள், மந்திரிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப திகைப்பாயிடுச்சு. ஒருவேளை இந்த விறகு வெட்டி அந்த ம் அ கத்தி எடுத்து அரசன கொன்னுட்டா, மக்களுக்கும் அரசியாருக்கும் நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு திகைப்புல அமைச்சர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த விறகு வெட்டி வந்து ஒரு அந்த பெற்றோர்கள் ஆழ்ந்த மௌனத்துக்கு அப்புறம் அந்த தந்தை பேசுறாரு. "நீ குடுக்கக்கூடிய இந்த இந்த மணிமகுடம், ஆபரணங்கள் இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, மகனுக்கான என்னோட மகனுடைய உயிருக்கு விலையா நான் அத வந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகும். ஆனா, உன்ன நான் வெட்டி கொன்னுட்டேன் அப்டின்னா, அந்த ஒரு விஷயத்த என் மகனே என்ன மன்னிக்க மாட்டான். எனக்கு வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க வந்து உங்களோட தவறுகள நினைத்து, எண்ணி, மனம் வருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு விஷயம் போதும். எனக்கு இந்த ஆபரணமும் வேணாம். நான் உங்கள உங்கள கொல்லவும் எனக்கு எனக்கு அது தேவையே இல்ல. நீங்க மன்னிச்சு மனம் மனம் திறந்து மன்னிப்பு கேட்டதே போதும். அதற்கான பலன இறைவன் குடுப்பார் அப்படின்னு சொல்லி, அந்த விறகு வெட்டி நிறுத்துறாரு. இந்த கதையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மன்னன் தான் நாம. நாம செய்யக்கூடிய பாவங்கள் தான் அந்த கொலை. அந்த விறகு வெட்டி தான் இறைவன். இப்போ பெரும் பாவத்த செஞ்சுட்டு பரிகாரம் செஞ்சா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தால, பணத்தாலயோ, ஆடை ஆபரணங்களாலயோ ஆண்டவனுக்கு நம்ம வெள்ளி, தங்க ஆபரணம் சாத்தலாம். அது வேணா அந்த அர்ச்சகரையோ, இல்ல அந்த ஆலயத்தை சார்ந்தவர வேணா திருப்திப்படுத்தும். ஆனா ஆண்டவன் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார். அவரோட பார்வை கூட நம்ம பக்கத்துல திரும்பாது. ஒரு நொடி கூட நமக்கு அதுக்கான அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்காது. ஸோ இந்த இந்த கதையில வரக்கூடிய அந்த மன்னன் நிலையில நின்று, மனதுக்குள்ள வேற எந்த சிந்தனையும் இல்லாம, நாம செஞ்ச தவற நினைச்சு, அறியாம நடந்த தவற நினைச்சு வருந்தி, மனமுருகி, இனி எக்காலத்திலும் இந்த மாதிரி நிகழா வண்ணம் பார்த்துக் கொள்கிறேன் என்ற செயல் திருத்தத்தோடு மன்னிப்பு கேட்கும் பொழுது, பிரபஞ்ச பேராற்றலான இறைநிலை கருணை புரியும். கண் திறக்கும். நம்மளோட பதிகள மாத்தும். சோ இத நீங்க வந்து இந்த மன்னிப்பு கேட்குதல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அத வந்து உணர்வு பூர்வமா நம்ம செய்யணும்.
நம்ம பரிகாரம் செய்யறோங்கிற பேர்ல போனா போகுதுன்னு கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது நமக்கு பிராயச்சித்தம்ங்கிற பலனை குடுக்கவே குடுக்காது. ஒரு பரிகாரத்த, பிராயச்சித்தத்த எதற்கு செய்றோம் அப்படிங்கிறத தெரியாமலே இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இறைவன் கேட்பது, "நீ மனம் உருகி மன்னிப்பு கேட்கிறியா? அத உணர்ந்துட்டியா? திருந்திட்டியா? திருந்தி அது திரும்பவும் நடக்காம பாத்துக்கிறியா?" இதுதான் இறைவனே நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. அதுக்காக தான் இந்த உடல் குடுத்ததுக்கான காரணம், நாம் செய்த வினைகளுக்கான பிராயச்சித்தத்தை நாம் இப்பிறவியில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் தான். இறைநிலை அதுக்கு குடுத்த வாய்ப்பு மட்டும் தான் இந்த வாழ்க்கை. சோ எந்திரத்தனமா போனா போது அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நம்ம எந்த பரிகாரமும், பிராயச்சித்தம் செஞ்சாலும், கண்டிப்பா அந்த பலன் நமக்கு தரவே தெரியாது. இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நான் இந்த பிறவியில தெரிஞ்சோ தெரியாமலே யாரையும் அவ்வளவா நான் ஹர்ட் பண்ணவே இல்லையே! அப்புறம் நான் எப்படி பரிகாரம், பிராயச்சித்தம் எதுக்கு பண்றது? அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத கர்மாவுக்கு நம்ம பண்ணக்கூடிய பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா, கண்ணுக்கு தெரிந்த உயிர்களுக்கு உபகாரம் செய்வது. சித்தர்கள் அதான் சொல்றாங்க. சேவை, சர்வீஸ் பண்ணு. ஜீவன்களுக்கு சாப்பாடு குடு. நாய்க்கு தண்ணி வை, சாப்பாடு குடு. ஒரு கிளியோ, பூனையோ ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு உயிர்களுக்கு சாப்பாடு குடு. மீன்களுக்கு பொறி போடு. எறும்புகளுக்கு உணவிடு. பசுக்கு உணவிடு. மனித குலத்துக்கு உடல் உழைப்பு, உடல் முடியாதவங்களுக்கெல்லாம் தானா போய் உதவி செய். கோயில் குளம் வெட்டு, தண்ணீர் நீர்நிலைகள் நிறைய உருவாக்கு. அதன் மூலமா யாரோ தெரியாத அந்த உயிர் ஜீவராசிகளும் குடிக்கும். மனிதர்கள் கூட அந்த தண்ணி குடிப்பாங்க இல்லையா? இந்த மாரி சித்தர்கள் சொல்றாங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்களோட பதில், கண்ணுக்கு தெரியாத கர்மாவுக்கு பரிகாரம் நாம் என்ன செய்வது அப்படின்னா, அவங்க ஒரு 2 விஷயம் சொல்றாங்க. சேவை, சர்வீஸ் டூ த ஹியூமானிட்டி. 2வது உலகத்த வாழ்த்து. ஏன்னா, மன்னிப்பு கேளு. உலகத்த வாழ்த்து நம்ம மௌனத்து முடிவுல ஃபர்ஸ்ட் அருத்தந்தை சொல்றது என்னன்னா, நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு. யாருக்காவது தவறா தீங்கிழைச்சுட்டோம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறது தான். அப்போ அருட்தந்தை சொல்லுவத மன்னிப்பு கேட்கறது, வாழ்த்த சொல்றது, சேவை. இது 3த்தையும் நம்ம செய்யும்பொழுது, அது யாரை சென்றடைய வேண்டுமோ அவர்களை சென்றடையும். ஏன்னா, இந்த உலகம் டோட்டாலிட்டி, பிரபஞ்சம். அதுல உள்ள ஃபிராக்ஷன் தான் நாம. நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. எது மூலமா? நம்மளோட மூளை சிற்றறைகள் மூலமா நமக்கு கனெக்ஷன் இருக்கு. நம்ம எண்ணங்கள் மூலமா நமக்கு கனெக்ஷன் இருக்கு. அப்போ இந்த கனெக்ஷன் அந்த பிரபஞ்சம் நமக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தன உயிரினங்களுக்கும் சொந்தம் இல்லையா? அப்போ நம்ப அலை இயக்கம்ங்கிற கருத்தை பேஸ் பண்ணி நம்ம மன்னிப்பு கேட்கறதாலயோ, இந்த உலகத்த வாழ்த்துறதாலயோ, இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் அது போய் சேரும். இந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் சேருதோ இல்லையோ, நம்மால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இந்த உலகத்துல இருக்கிறாங்க, இருப்பாங்க. இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அதனால தானே பிறவி எடுத்திருக்கோம். இருக்காங்க அப்படின்னா, நாம பிரபஞ்சத்திடம் கேட்கக்கூடிய அந்த நன்றியுணர்வோ, இல்ல ஒரு மன்னிப்போ, பிரபஞ்சம் உயிராற்றல் மூலமாக அந்த ஒவ்வொரு ஃபிராக்ஷன்ட்டயும் போய் சேரும். இதுதான் அலையியக்கத்தோட தத்துவம். அது மாதிரி சர்வீஸ் டூ த ஹியூமானிட்டி. நீங்க சமுதாயத்துக்கு சேவை செய்யுங்கன்னா திரும்ப திரும்ப அருட்தந்தை சொல்றது சேவை, சேவை, சேவை. ஏன்னா நான் சேவை செய்யும்பொழுது அறிந்தோ, அறியாமலேயோ உங்களால அறிஞ்சோ, அறியாமலையோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய சேவையின் பலனானது போய் சேரும். அப்போ அந்த ஆன்மா ஒரு சிறு ஆசுவாசம் பெற்றால் கூட, அந்த ஆசுவாசம் நம்மளுடைய பாவப்பதிவை மாற்றக்கூடிய வலிமை இருக்கிறது. இப்போ வினைப்பயனே தேகம் கொண்டாய்ன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த தேகம் எடுத்தது நாம் தெரிந்தோ, தெரியாமலோ செய்த தவறுக்கு பரிகாரம், பிராயச்சித்தம் செய்வதற்காகத்தான். இனி தவறுகள் செய்யாம விழிப்புடன் இருக்கணும். இது 2க்காக தான் இந்த தேகம் எடுத்து வந்திருக்கோம். அப்போ விளைவறிந்த விழிப்பு நிலையில வாழ்ந்து சேவை செய்வதன் மூலமாக மட்டும் தான் நம்மளுடைய தவறுகளுக்கு பிராயச்சித்தம் தேடிக் கொள்ள முடியும். இதுதான் அனைத்து சித்தர்களும் சொன்னது. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியும் இதுதான் சொல்றாங்க. சேவை, சேவை, சேவை. நீ திருந்தி நீ திருந்தி வாழ அப்படின்னு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம என்ன பண்றோம்? என் வழி தனி வழி அப்படின்னு தான் வாழுறோம். என் வழி தனி வழின்னு வாழ்ந்தாலும், எப்படி சுத்தி சுத்தி, எங்க சுத்தி சுத்தி வந்தாலும், அல்டிமேட் வழி ஒரே வழி. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இத தவிர நம்மளோட தவறுகளுக்கான, வினைப்பதிவுகளுக்கான பிராயச்சித்தம் வேற எதுவுமே கிடையாது. சர்வீஸ் டு த ஹியூமானிட்டி இஸ் த ஒன்லி வே, ஒன்லி ஆப்ஷன். மக்கள் தொண்டு தான் மகேசன் தொண்டு. அதுவே நம்ம பழிச்சுமைகளை குறைக்கக்கூடிய ஒரே ஒரு வழி. வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் குருவிற்கும் வணக்கங்களும் நன்றிகளும் இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா.